டிஎன்டெட் 2025க்கான சைக்காலஜி சிலபஸ் வந்து தமிழில் கொடுத்துருக்கோம். டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து என்னென்ன யூனிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூனிட்ஸோட ஹெட்டிங் மட்டும் தமிழில் கொடுத்துருந்தோம். இப்போ உள்ளே இருக்க ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்குமே வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் புக்ஸ் வாங்குறீங்க, சைக்காலஜிக்குன்னு புக்ஸ் வாங்குறீங்க, அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தமிழ் மீடியம் எழுதுகிறவங்களுக்கு வந்து தமிழில் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கிலீஷில் வந்து நமக்கு இருக்குது சிலபஸ் அப்படின்றப்போ நம்ம தேடி பிடிச்சி இல்லை வாங்குறப்ப வந்து நமக்கு ரெடிமேடாக செக் பண்ணி வாங்க முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே படிச்சுக்கலாம். நம்மளும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு சைக்காலஜி ரிலேட்டடான வீடியோஸ்லாம், அதாவது நோட்ஸ் மாதிரியும் அது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்க மாதிரியும் நம்ம வந்து போடுவோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டெஸ்பேட்ச் வந்து வச்சுக்கலாம். சைக்காலஜின்னு மட்டும் இல்லை, ஓவரால் 5 சப்ஜெக்ட்டுமே சேர்த்த மாதிரி நம்ம எக்ஸாம் எப்படி எழுத போகிறோம் அதே மாதிரியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் பேட்சாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக 150 மார்க்ஸுக்கு நம்ம சிலபஸையும் முடித்து ரிவிஷனும் முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுற ஐடியா. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சிருப்போம். ஸோ நம்ம வந்து இந்த டெஸ்ட் எழுதுறது மூலமாக நம்ம எதில் வந்து வீக்காக இருக்கோம், நம்ம எது இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்கணும், எது வந்து மறந்து போகுது, நமக்கு எந்த டாப்பிக்கை விட்டுருக்கோம், எதில் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி திரும்ப கடைசி டைமில் படிச்சுக்க நமக்கு டைம் இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி நம்ம அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். யூனிட் வைஸாக வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வந்து கடைசி டைம்லலாம் இருக்காது. ஸோ மொத்தமாகவே நம்ம டெஸ்ட் வச்சு நம்ம எந்த லெவலில் இருக்கோம், இன்னும் என்ன வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து நம்ம எல்லாமே வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸாமில் கண்டிப்பாக அடித்து தூக்கிடலாம். தேங்க்யூ.